Hi friends, welcome to Series Bites. இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ் வந்துட்டு மட்டன்ல இன்னைக்கு ஹெல்தியான மட்டன் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் இல்லையா, மட்டன்ல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தோசைக்காய் போட்டு. ஆனா இன்னைக்கு நான் 3 வகை கீரை போட்டு பண்ண போறேன். அதுதான் இன்னையோட ஸ்பெஷல். அது என்ன கீரைன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 1/4 கிலோ மட்டன், வெந்தயக்கீரையில் பெனிஃபிட்ஸ் என்னன்னா விட்டமின் சி இருக்கு, அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு இதில். அப்புறம் முளைக்கீரையில் ஃபைபர், நீர் சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு இதுலேயும், ஃபுல் அண்ட் ஃபைபர். கோங்கூரா இது புளிச்சக்கீரை, இதுலேயும் கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. இது வயிற்று புண்ணுக்கும் நல்லது. இது எல்லா கீரை, 3 கீரை, வெந்தயக்கீரை, முளைக்கீரை, புளிச்சக்கீரை. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, 3-4 பச்சை மிளகாய். அப்புறமா இதுக்கு கரம் மசாலா தேவை இருக்காது, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். இப்படி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த 2 வெட்டி வச்சுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா எதுவும் தேவையில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். இப்போ இதுவும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். அந்த வாட்டர் எல்லாம் விடுற அளவுக்கு வச்சுக்கலாம். இல்லை 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகம் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1-1.5 போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்பயும் சொல்கிறதா, காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, உங்களுக்கே தெரியும் நான் எப்போவுமே வாட்டர் ஹீட் பண்ணிட்டு தான் போடுவேன். இந்த அளவுக்கு வாட்டர் இருக்கணும். இந்த அளவுக்கு ஏன் ஊற்றுறீங்கன்றத நான் ஊற்றுனேன்றதை அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறேங்க, வாட்டர் எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்ன குழம்பு எது பண்ணுறீங்கன்னாலும் வாட்டர் ஹீட் பண்ணி பாயில் வந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5-6 விசில் வரட்டும். இப்போது நம்ம அந்த விசில் முடியறதுக்குள்ள கீரையை மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீரையும், எல்லா கீரையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 2 கைக்கு. கோங்குரா மட்டும் 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் புளிக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். இப்போ முளைக்கீரை கட் பண்ணிட்டுருக்கேன். வெந்தயக்கீரையும் அதே மாதிரி மெல்லிஸாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கீரையை சாப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், கீரை போட்டதுமே சுருங்கிடும். அதனால் நம்ம எல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி, ஃபுல்லாக கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து கீரையை எடுத்து வச்சுக்கலாம். 3 வகை கீரையும். ஆனால் நான் சொன்ன மாதிரி கோங்குரா மட்டும் இன்னொரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட இந்த மட்டன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, மட்டனு வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, இது ஏன்றது இப்போ நான் சொல்கிறேன். நம்ம அந்த தண்ணியில் இந்த கீரையை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வதக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இந்த கீரையை. எல்லா கீரையும் போட்டுட்டேன். இப்போ மெல்லமாக இது வெந்துட்டு இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கீரை தண்ணியெலாம் இழுத்துருச்சு. அப்போ போட்ட தண்ணியே இல்லை பாருங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கணும்.
ஏன்னா அப்புறம் நம்ம ஊற்றணும்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. ஒரே தடவையாக நம்ம வதக்கிறப்பயே தண்ணியை ஊற்றிடும். இப்போ பாருங்க கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது மெல்லமா சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு அந்த கீரைலாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக முடியணும் அப்படின்னா இது ஒரே ஒரு விசில் வைங்க. நான் வந்து சிம்ல மெல்லமா அந்த கீரை வேகிற அளவுக்கு வைப்பேன். இன்னொன்று என்ன தெரியுமாங்க, இப்போ இருக்கிற மட்டன் விலைக்கு இந்த வெஜிடபிளும் இந்த கீரை இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சாதான், இப்போ பாருங்க நான் 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். ஆனால் 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இவ்வளோ கறி போட்டால் கூட இவ்வளோ சாப்பாடுலாம் கலக்கி சாப்பிடலாம். கீரையும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, வெஜிடபிள்ஸும் நல்லது இல்லையா? இதோட கறியோட ஆட் பண்ணுறப்போ அதோட டேஸ்டே வேறவா இருக்கும். நம்ம இந்த குருமா மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸு, அப்புறமா இந்த தேங்காய் இப்போ வர டைமில் நம்மளுக்கு என்ன டைஜஷனும் ஆக மாட்டேங்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம அரைச்சி போடுறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ளஸ் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் வந்தவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணிலாம் இழுத்துடுச்சு, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை போடவே கூடாது, ஏன்னா கருவேப்பிலை வந்துட்டு மசாலாவோட இது எடுத்துரும். அதனால கருவேப்பிலை போடக்கூடாது. கொத்தமல்லி போட்டாச்சு. நம்ம சூப்பரான அந்த பாருங்க அந்த 3 கீரையோட ஸ்மெல்லு, அந்த இது சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லிங்க, நீங்கள் யாராவது பண்ணியிருந்தா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க, ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்மளோட 3 கீரை மட்டன் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த 3 வகை கீரை மட்டன் கிரேவி சாப்பிட்டு பார்க்குறோம். சீரியஸாக சொல்கிறேங்க, போய் சொல்ல, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். இது யாராவது பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ஆனால் மட்டனும் செம்மையாக வெந்துருச்சுங்க, பஞ்சு மாதிரி. கீரை ப்ளீஸுங்க, இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, முடியலங்க. டயட்டுன்னு வாங்களே, எப்படிங்க டயட் இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டாக சமைச்சிக்கிட்டு. ஆஹா, ரொம்ப 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 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டிட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு பெல்லை தட்டிடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் இது மாதிரி வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப டெம்டிங்காக இருக்கேன், அதனால் பாய்.